இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கும் எனது அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் சலாம் அலைக்கும். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளாக இருக்கக்கூடிய கலிமா, தொழுகை, நோன்பு, சகாத், ஹஜ்ஜி எனப்படும் 5 தூண்கள். இந்த 3வது தூணாக இருக்கக்கூடிய நோன்பு தான் இந்த ரமலான் பண்டிகை. இந்த நோன்பு வெறும் கடவுள் நம்பிக்கையான்னு மட்டும் பார்த்தோன்னா அதை ஏற்க மனம் மறுக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய வசதி படைத்த செல்வந்தராக இருந்தாலும் இந்த நோன்பு காலத்தில் 30 நாள் அந்த நோன்பு இருந்து பசியை உணர்வாங்க, தண்ணீரின் தாகத்தை உணர்வாங்க. அப்படி உணர்ந்ததால தான் இன்றைக்கும் அந்த பசியில் வாடுகிற மக்களுக்கு இந்த உணர்ந்த இஸ்லாமியர்கள் உதவி கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். எவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் இருந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்திற்கு முதல்ல உணவு தண்ணி கொடுக்கறது நமது இஸ்லாமியர் சொந்தங்கள் தான். எடுத்துக்காட்டு ஜல்லிக்கட்டில் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். கொரோனா காலகட்டத்தில் நம்ம பயந்து உள்ளே இருந்தப்ப உயிரை பணையம் வச்சு பயப்படாமல் வந்து எல்லா இடத்துலையும் உணவு கொடுத்தது முதல்ல இந்த இஸ்லாமியர் சொந்தங்கள் தான். எவ்வளவோ பேரிடர் காலமாக இருக்கட்டும், புயலில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், நம்ம பசியை உணர்ந்து, நம்ம ஆபத்தை உணர்ந்து, நம்ம தண்ணீரின் தாகத்தை உணர்ந்து, மனித உயிரை மதித்து முதலில் வந்து உதவுது நமது இஸ்லாமியர் சொந்தங்கள் தான். அந்த வலியை உணரணுன்றதுக்காக தான் இந்த 30 நாள் நோன்பு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நல்ல உணர்ந்து தான் எனது அருமை இஸ்லாமிய உறவுகள் அனைவரும் பிறை கண்டு இந்த பெருநாளை கொண்டாடுகிறார்கள். இனி அவர்கள் வாழ்வில் எல்லாம் வளர்பிறையாக ஒளிர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டுகிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இல்லல் பட்ட எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ஆமிய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்கள் தம்பி ஆனந்தன்.